இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் 4 வகையான வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். இந்த வார கிட்ஸ் ஸ்பெஷல்ல நாம பார்க்க போற ரெசிபி சாக்லேட் புட்டிங். இதற்கு தேவையான பொருட்கள்: பாத்திரத்துல 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். கார்ன்ஃபிளவர் 4 டேபிள் ஸ்பூன், கொக்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 500 ml பால் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலக்குங்க. ஒரே சமயத்துல மொத்த பாலும் சேர்த்துட்டா இந்த பேட்டர் நமக்கு அங்கங்க கட்டி ஆயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா லம்ஸ் இல்லாம இந்த மாதிரி ஸ்மூத்தா கலக்கிக்கலாம். மூணுல இருந்து 4 முறை பாலை பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஸ்டவ் மேல வச்சுக்கலாம். லோ மீடியம் ஃப்ளேம்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கைவிடாம கலரணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது பாருங்க, இப்ப திக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது இந்த அளவு திக்னஸ் ஆகணும். பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு. இந்த மாதிரி திக்கா வந்ததுக்கு அப்புறம் இதுல 1/4 கப் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். இத ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கலந்ததுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருந்த சாக்லேட் துண்டுகளை 60 கிராம் சேர்த்துக்கலாம். எந்த சாக்லேட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா டார்க் சாக்லேட்டா இருக்கணும். நான் இன்னைக்கு பான்விலே சாக்லேட் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த சாக்லேட் நல்லா கரையிற அளவுக்கு இத நல்லா இந்த மாதிரி கலந்துட்டே இருங்க. இப்ப இந்த சாக்லேட் எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்ப நம்மளோட சாக்லேட் புட்டிங் சூப்பரா தயாராயிடுச்சு. இதை எடுத்து ஒரு சர்விங் பவுல்ல ஊத்திடலாம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க குட்டீஸ்க்கு இதை செஞ்சு கொடுங்க. இது மேல கொஞ்சமா வெட்டி வச்சிருக்க சாக்லேட் துண்டுகளை சேர்த்துடலாம். இது ஃபுல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4ல இருந்து 5 மணி நேரத்துக்கு அப்புறமா சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சுவையா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.